வாங்க 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 வாங்க. ஓகே நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு பெரிய வண்டி ஸ்டார்ட் ஆகுமாடா? ஸ்டார்ட் ஆகிருச்சு. வெளியே எடுத்து நிறுத்துமா இப்போ? ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகுது வண்டி எடுத்து. ஆஃப் பண்ணுறா. இன்றைக்கி தான் ஒரு மணி நேரம் வராது, 20 நிமிஷம் வரும். ரொட்டேட்டர் வேலை போய் ஓட்டிகிட்டு வர வேண்டியது தான். அதுங்காட்டியும் ரொட்டேட்டரில் பாருங்கள், இந்த இடத்துல வேறு போல்ட் வேறு வரட்டு மாப்பிள்ள ஆயில் மாற்றணும். நான் ஒரு நாளைக்கு பிரித்து வேலை செய்யணும். காசு தான் இருக்கிற இடத்த காணோம். அது செயின் அடிச்சு சேக்கு விழுந்து போச்சு. சத்தியமாடா, செயின் சடக்குன்னு அடிச்சு அது போல்ட் லூஸ் ஆயிடுச்சு. அது அப்படியே விட்டா அந்த ஓட்டையை ஒழட்டி போடும் மாப்பிள்ள. அது கரெக்டாக பார்த்து அடித்தா தான் கரெக்டாக அடிக்க முடியும். இந்த பக்கம் நிப்பலா. நிப்பலுக்கு தமிழில் என்ன அர்த்தம் மாப்பிள்ள? நிப்பலுக்கு தமிழாக்க என்ன? கூர்மையான ஆயுதம். இது என்னது? போதும் கீழே ஒழுக்காதரா. என்ன இப்படி நாளைக்கு ஒலிக்கு தான் அடிக்க வைக்கிறீங்க? அதெல்லாம் பொக்கிசம் மாப்பு. ஏடு போலாம். சைடில் தேவையில்லடா, இப்போ தானே பக்கமாக அடித்தேன். அதெல்லாம் போதும். இனிமேலாம் சரி, அங்கே அடிச்சு வரேன். எங்கே? புள்ளிக்கு பக்கமாக எப்போ அடித்தா? அதில் அடிக்காது. போதும் அடிக்காது. அதெல்லாம் 200 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் அடித்தா போதும். அப்படித்தான் அடிக்கணுமா? நான் 10 மணி நேரத்துக்கு ஒரு அடிக்கிறேன். ஏதோ பானட் ஓப்பன் பண்ணும் போது அடித்தா போதும். நீ என்னடானா சும்மா அடித்து அந்த பக்கம்லாம் இன்ஜினே ஒரு வழி பண்ணி போடலான்னுக்கிறியா? ஆமாம், எல்லாம் ஒரு கலராக தான் அப்பிட்டு ஓடிக்கலாம். சரி வா. நீ தானே தேய்ச்சி கழுவுற. நீ இப்போ ஆயில் போட்டு பிரி பண்ணுறதுல பெரிய ஆளு தான். வா வா. அன்னைக்கு ஒரு நாள் கடிச்சு வச்சுமாம்மா, இறங்கவே இல்லை, வெட்டவே இல்லை. வெறி ஆயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு ஆப்னட்டு போடணுமா? போயிட்டு வரேன். அது போதுவா? இல்லையா போல்ட்டு? இல்லை, நட்டு மட்டும் எடுப்பாங்க. அது கட்டாகி போச்சுனா மட்டமா? இருக்குது. ஏட்ரா போயிட்டு வந்துட்டு வேற வழியை பார்ப்போம். துடைக்கிறதும் அதெல்லாம் போயிருக்கு. எடுத்து வண்டியில் வச்சு போ. என்ன சாக்கு? வண்டி சிலிண்டர் எடுத்து உள்ள நிறுத்திவிட. நிறுத்தி பாப்பா. ஒரு பேருக்கு மட்டும் டக்குனு கவுற மாதிரி இருக்காது. இது நல்லா கவ்வும். இல்லைம்மாமா, அந்த டைமில் பிடிக்காம ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அது ரிவேர்ஸ் போகும்போது அப்படி தான் பண்ணோம். நீயே சொல்லியிருக்கோம், அந்த 20 நிமிஷம் அப்படியே நேராக போய் ஓட்டிட்டு வந்துருக்குன்னா வேலை முடிஞ்சிருக்கும். நான் அப்படி தான் நினைச்சேன். இது வேற ஒன்று, கறிக்குறம் நாட்டம். நமக்கு என்ன போகுது? வர நம்ம ரோட்டை வேறு கிராஸ் பண்ணி முழு டிராஃபிக்காக இருக்குது.
அவனே டிசைன் போட்டு அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவான். என்ன முதலாளி வராரு? இங்கே தான் வராரு. என்னண்ணா இந்த பக்கம் காத்தடிக்குது? கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் தான். இப்படி வரணும். உங்களே 4 பேர் பார்ப்பாங்கள்ல. அப்படியா? சந்துக்குள்ள இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் தெரியும். எங்கள் ஒரு ஏர் மாட்டு வெட்டிக்காரரு. பண்ணுறீங்க ஒரு பப்ளிசிட்டி தான். உங்களை புக் பண்ணுவாங்க, கமெண்டில் புக் பண்ணுவாங்க. என்ன பல கிலோமீட்டருக்கு அந்த தஞ்சாவூரில் ஓட்டணுமா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓட்டி கொடுக்கணும். ஆத்தண்டியா போகலாம். ஆனால் நாளைக்கு மத்தியானம் தானே அது ஓட்டுறது. என்னன்னு பார்த்தா என்னண்ணா என் தட்டு வேணுமா? இன்னைக்கு இதை உங்கள் ஆளுக்கு தான் ஓட்டுறதுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வரும். ஓட்டிவிட்டு போகிறாங்க. மையந்திரத்து ஓட்டிட்டு கொண்டு வீட்டில் விட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சால் போல விட்டா விதைப்பியா? நீ எங்க விதைக்க போற? போ இடத்த கழி பண்ணு. அது கம்பெனி பொறுப்பு இல்லை. அது அப்பதான் சேர்த்துட்டாமே. இப்பதான் கொஞ்சம் பிஸி ஃப்ரீயா இருக்கும். இன்னுமே சொல்ல எந்த டைம் அதுங்காட்டி ஏதோ ஒரு புடுங்குற வேலைக்கு போயிருக்கோம். அதுக்கு போயிட்டுறான். இந்த 5000 இந்த இடத்துல 3000 வரும். அதை போட்டு இது போனால் 2000. இதில் பேட்டர்ன் மாற்றி இருக்குதுல்ல, 2 இடத்துல அதில் 3. அது கரெக்டாக 6 ரூபா இருக்குது. இதோட கீரை தான் ஏன் இப்படி மாற்றிட்டான்னு. நல்லா மழை தண்ணி நிற்கவும் பாரு. படிச்சுட்டு தீவனம் எப்படி இருந்து கருன்னு தண்ணி நிற்கவும் பாரு. தீவனமெல்லாம் ஏன் தண்ணி நிற்கிறீங்க? ஆனால் அந்த ஏரி மழை பெஞ்சு உசும்புல அவ்வளோதான். தீவனமே போயிடுச்சு. சிம்மலைஸ் அந்த மாதிரி பாட்டா. இப்போ தண்ணி வந்து 10 நாள் கழிச்சு தண்ணி வண்டி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதான் தீவனம் கட்டையை காப்பாற்ற மறக்க மாட்டேன். பஞ்சராய் புது டயரு நாளைக்கு வந்து காலையில் விடுறேன். பஞ்சராய்க்கு எனக்கு இப்போ இடம் வாதில் வரும். இந்த டயர் தான். இதே வெயில் தான். இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கு தான் அங்கேருந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு. தப்பில் இருக்கணும். அதில் தானே இருக்கணும். மற்ற இடத்துலாம் விட்டா மாட்டிக்கும். நானே மாட்ட விடுவேண்ணா. வீடு பெரிய வீடு 2 பேர் உட்காந்துக்கிச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? எப்படா ஒன்று வெளியே தூக்கிட மாட்டேன். ஒட்டை எடுத்து போய் மாட்டிக்கும். 2 வீடு சும்மா சுற்றிட்டு இருக்கோம். எப்படி எடுப்பேன்? மூவிங் ஆகிட்டு கட்டி பார்த்து நான் பேசுவேன். நெட்வாக்கில் ஓட்டி வீட்டில் ஓட்டி லிவர் போட்டுக்கோங்கம்மா. புகை ஊதிடுச்சு. ஏழு ஒன்று தான் மண்ணு வரும். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுக்கு? 2 சார் பிளான் தான் என்ன இது வெள்ளாம கீரை இந்த வயலெல்லாம் தென்னம்பழம் வச்சுருந்தா நீங்கள் நல்ல பணம். நீங்கள் தேங்காய்னா ஒரு லிட்டரு 450 ரூபாய்க்கு விற்கிது. நல்லெண்ணெய் டாப்பான எண்ணெய் வாங்கினாவே 250 ரூபா 260 ரூபா தான். தேங்காய்னா இந்த ரேட்டு. லிங்கம் கடைக்கு போனால் தேங்காய் எடையை போட்டு தராங்க. ஆமாம் 80 ரூபாய்க்கு மேலே. ஒரு காய் 40 ரூபா 45 ரூபா வருது. வச்சுறோம்
மாடு காய்ட்டு கீழே வைக்கிறேன். ஒவ்வொரு வயலில் வச்சிரு மகேந்திரா 4 வருஷம் பருத்தி போடலாம். பருத்தி போடுறது 1 வருஷம் கட் பண்ணினா அடுத்த வருஷம் காப்பு வந்துடும். தொந்தரவு இல்லாத வேலை இனிமேலாம் வேலை செஞ்சீங்கன்னா எல்லாம் 1 வெங்காயம் மீதியாக போய் என்னத்த வேலை செலவு மட்டும் பருத்தி 30,000 ரூபா ஆகிக்குது. என்ன பண்ணுறது? 30,000த்தில் 5,000 ரூபா எடுத்து கொடுங்க எனக்கு. அந்த ஏதோ இந்த 2 வயலும் சப்போர்ட் பண்ணால் தான் தப்பிப்பேன். ஆமாம், அந்த கீழெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கணக்கிலே வைக்க தேவையில்லை. ஏதோ இந்த 2 வயலும் 30,000த்துக்கு ஆக போகுது இந்த 2 வயலும். ஆனால் அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை, காஞ்ச மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது? இப்படி பெஞ்சு இப்படி நாசம் பண்ணிட்டு போகுமே யாருக்கு தெரியும். இந்த பக்கம் தான் அவருக்குலாம் இன்னும் ஓட்டவே முடியல, இன்னும் ஊற்று கிளம்பிட்டே இருக்குது. ஆமாம், ஒரு ஓட்டுங்கிறாரு. தடமே போகிறதுக்குள்ள அதில் வானிலாம் தண்ணி கிடக்குது உடப்புல. தண்ணி அங்கே உடப்புடுங்கதே இருக்குது. இப்போ தான் 2 நாளாக தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிக்குது. அவ்வளோதான், 7ஆம் தேதி புயலுக்கு தான் தோழி முடிச்சுக்கிட்டு போயிடும். 7ஆம் தேதியா? ஒரு மோடம் முடிச்சுதுன்னா அப்புறம் சும்மா அரவளை தூத்த தூரிச்சுன்னா போதும், திரும்பி பழையபடி எல்லாம் தண்ணி வந்துடும். நாங்களும் இதை ஓட்டிட்டு உங்களும் சொன்னாப்புல அதை ஓட்டணும். சரி, இதை ஓட்டிட்டு வந்துடலாம். அது பக்கத்தில் அப்படியே குச்சமல்லில் தானே வந்துடலாம். எங்கள் மகேந்திரா சேத்தை ஓட்டிட்டு டைமே இல்லை. இன்னும் 2 நாள் அதை ஓட்டி கழுவிட்டே எங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஓகேன்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? ஒரு 5 கலப்பு ஓட்டின வீடியோ, பெரிய வண்டியில் அதே ரொட்டேட்டர் ஓட்டின வீடியோ தான். ஒரு வீடியோவோட கமெண்ட் பார்க்கலாமா? இந்த கமெண்ட் பார்த்துட்டுனா என்னென்னு தெரில. ஓகே, எதுக்கு ஒரு வாட்டி பார்ப்போம். 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கமெண்ட். TN93 ஃபார்மர் 585 டீசல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? 585 டீசல் டேங்க் வந்து 55 லிட்டர்னு நினைக்கிறேன் ப்ரோ. அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, நான் அப்படி ஃபுல் பண்ணல, பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்தது சிவம், ஆட்டு கையினா என்னது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. அதான் ப்ரோ, அந்த பேலரில் ஆட்டு கைன்னு சொல்லுவாங்க. அதாவது அரி இலக்கம் போது உள்ளே இழுத்து தள்ளும். நான் அந்த பேலர் கிடச்சதுன்னா கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? அடுத்து வேலூர் டிராக்டர் சுரா 735 SC 39 HP 3 லிட்டர் தான் போகும். கிர்லஸ்கர் இன்ஜின். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அடுத்து செல்வராஜ் டிஎன் கொங்கு வசம் 9642. என்னோடது 99 மாடல் கிர்லஸ்கர் இன்ஜின். இது நியூ வண்டியும் இதே வண்டியும் வரல, பழைய வண்டி மாதிரி வரலையா? அது வராது ப்ரோ, எந்த வண்டியிலுமே வராது. அடுத்து கொங்கு தீரன் பிரசன்னா 625 பைசன் பைக் கட்ரு பார் சூப்பரண்ணா. பைசன் பைக் கட்ரா பார் சூப்பரண்ணா. புரியலையா ப்ரோ? அடுத்து ப்ரோ அந்த சுராஜ் 735 ரிவ்யூ போடுங்க. 1989 மாடல் போட்டுருவோம் ப்ரோ. அடுத்தது அது ஆதித்யா யுவராஜ் ப்ரோ. புல்லட் என்ன ஆச்சு? அதை பக்கத்தில் விட்டால் நீங்கள் எடுத்துகிட்டே வரல, நானே மறந்துட்டேன் ப்ரோ. நீங்கள் சொல்ல வாட்டி தான் புல்லட்டை பற்றி ஞாபகம் வருது. அடுத்து பிருத்திவிராஜ் ப்ரோ, நீங்கள் ஹார்ட்வேர் 36 பிளேட் ரொட்டேட்டர் வச்சுருக்கிறேன். லோடு போல்ட்டு கட்டானதே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்போ நம்ம அஜித் இதை ஓட்டி முடிச்ச புரியறதுல போல்ட்டு கட்டாகிறதுக்கு இறங்குறாலும் இல்லைன்னு பாரு. என்ன காரணம்னே தெரில. அந்த ஹோல்ஸ்லாம் உடண்டு போச்சு ப்ரோ, அதனால தான் வந்து லோடு போல்ட்டெல்லாம் கட் ஆகுது, இல்லைன்னா கட் ஆகாது. அடுத்து சுதாகர் ப்ரோ, நீங்களும் கார்த்தியும் சொன்னீங்க சுஜித்துக்கு போத்தா பார்க்க போது சொன்னீங்கன்னா ப்ரோ, அது சுஜித்துக்கு குழந்தை பிறகு சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு டைம் காமெடி பண்ணுறீங்க? அடுத்து சுதாகர் சுஜித்துக்கு குழந்தை வந்துருச்சா? ஐயோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. அடுத்து கணேஷ்குமார் ப்ரோ, போல்ட்டு லோடு போல்ட்டு 36 பிளேடில் கட் ஆகுதா? அது 36 பிளேட்லாம் கட் ஆகுது ப்ரோ, 42 பிளேடுக்கு தான் கட் ஆகுது. ஒரு நண்பர் லைவ் கேட்டிருக்கிறாரு. 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே கண்டிப்பாக லைவ் போடலாம். அது செல்வகம்சன் குமார் 42-45 ரொட்டேட்டர் லோடு போல்ட்டு கட் ஆகுது ரொட்டேட்டர் சேஃப் ப்ரோ. அப்படி கட் ஆகலைன்னா பேரிங் கியர் டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ப்ரோ. அடுத்தது ஜெகதீப் வீடியோ சூப்பரண்ணா, தேங்க்யூ ப்ரோ.
விஸ்வாஸ் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர்ண்ணா தேங்க்யூ. பிரேம்குமார் ப்ரோ ஜேசிபி வீடியோ போடுங்க, ரொம்ப நாளாச்சு போடலாம். யோகேஷ் 585 நான் சாப்பிட்ற வீடியோ போடுங்க, போடலாம். அடுத்து கொரண்டாப்பு வேல்யூ ஃபார் மணி கரெக்ட் தான். அடுத்த வீடியோ ப்ரோ இந்த வீடியோனா அந்த 1989 மாடலா 99 மாடலா 1989 மாடலா 99 மாடலா அந்த வண்டியை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போம். அதைத்தான் இப்போ படித்து அதோட கமெண்ட் தான் அது கரெக்டு. அந்த வண்டி தான் இப்போ பார்த்தது. அந்த நம்மளுக்கு நோவோவும் 5 அந்த சுராஜ் 735 வீடியோ ஒன்று எடுத்து போட்டோம்ல, அதோட வீடியோ தான் கமெண்ட் பார்த்தேன். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கசாப்பு கடை போகிற பாய் பேலர் வீடியோ ஒன்று, அதோட கமெண்ட் பார்த்தோம். சிவம் உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு ஓட்டிக்கோ, யூ ஆர் கிரேட் ஆனந்த் ப்ரோ. அவர் யார் டானு, அவனுக்கு தான் டிரைவர் செட் ஆகலை. அடுத்து சுந்தரவேல் ப்ரோ நான் 9th படிக்க போதே ஸ்கொயர் பேலர் கர்நாடகா ஃபீல்டு பார்த்தேன். இப்போ நான் காலேஜ் 2 வருஷம் வந்துட்டேன். இருக்குது ப்ரோ, ஆனால் பெருசாக இல்லை. செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. ஆனந்த் அண்ணா கதறால் போச்சு, ஆதரண்ணா கதறால் போச்சு, அவன் பண்ணுவான், ஏன் பண்ண மாட்டான். அடுத்து தேவா ஜெயண்ட் ப்ரோ 10 கிலோ கறி கொடுங்க பாய், வாங்கி தரேன். ஜெயபிரகாஷ் கொங்கு நாங்கள் வண்டி ஓட்டுறப்போ ஆனந்த் ப்ரோ ஃபன் பண்ணுறாரு ப்ரோ. அவர் யார், அவர் எல்லாமே பண்ணுவார். அடுத்து கணிஷ் 5676 கதிர் கடை பாய் டைலாக் சூப்பர், அவனை தான் புகழ்ந்து தள்ளுறீங்க. அடுத்தது நம்ம அஜித் ஆனந்த் வண்டி பைசன் எடுத்துகிட்டு ரொட்டாட் ஓட்டினால அதோட வீடியோ கமெண்ட்டு. விகே கேமிங் கரூர் ஃபேமஸ் ஆகிட்ட ப்ரோ, கரூர் ஃபேமஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அப்படியா, சரிங்க நிற்கிறேங்க. செயின் வேறு அத்துற மாட்டேது, ஊருக்கிட்ட சவுண்டு வருது, வரணும். அது சிவம் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, டாப்பு பழுப்பு எடுத்து போயிருக்கலாம்ல, எப்போ தான் போடுவீங்க, போட்டுருவோம். அடுத்தது பூபாஸ் என்ன ஃப்ரம் திருச்செங்கோடு மங்கங்காடு எந்த வண்டி யூஸ் பண்ணலாமண்ணா? மாங்காட்டுக்கு சின்ன வண்டியே எடுக்கலாம், பெரிய வண்டி மாங்கலையை உடைக்கும், அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுங்க ப்ரோ. அடுத்து கார்த்திகேயன் எம்டிஎம் மாடல் மட்டும்தான் ஸ்பீடு அதிகம், எஸ் ப்ரோ. அடுத்து இளையரசன் 1786 MF 241 MF 5245 வண்டி இதை விட ஸ்பீடாக இருக்கும் ப்ரோ, வீல் ஸ்பீடுக்கும் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். எம்எஃப் எல்லா விதத்துலேயும் நல்லது தான், ஆனால் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்களா, அதுதானே பிரச்சனை. அடுத்து பாபு கிங் மகேந்திரா யுஓ +M1 ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறது எந்த கேரு புரியலையே ப்ரோ. அடுத்து முகேஷ் ராஜ் மெக்கானிக்கல் PTO 540 PTO டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். மெக்கானிக்கல் PTOவா, அது அந்த வண்டி கிட்ட வச்சுக்கிட்டு தான் ப்ரோ சொல்லணும், ஓகேவா? நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்தது வேணு வரதான் 56 ப்ரோ. எங்கள் ஏரியாவில் ரொட்டேட்டர் 36 பிளேடு 42 பிளேடுக்கு அவருக்கு 1600 ரூபா ப்ரோ. ஆத்தூர் பரவாயில்ல ப்ரோ, நல்ல ரேட்டு. 5 கிலோக்கு 1200, ஸ்ப்ரிங் கிலோக்கு 1300 ரேட்டு பரவாயில்ல. ஆத்தூரில் ரேட் ஓரளவுக்கு கரெக்டான ரேட்டு, ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தது ஆடுல் ஒரு ப்ரோ ரொட்டேட்டர் போடும்போது டாப் லிங்கோட மறை போகுது, அது கண்டிப்பாக போகும் ப்ரோ. ரொட்டேட்டர் அதிகமாக ஓட்டினா டாப் லிங்கையும் மறை போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை வெல்டு வச்சுக்காங்க, உழவு ஓட்டுறது களத்துக்கு மட்டும் நல்ல டாப் லிங்கையே ஒன்று போட்டுக்காங்க. அது சொல்லுங்கள் ரோட் பேட்டரி இந்தியா போடலாம் சார். அடுத்தது பூபாதி 1980. ஆமாம், என்கிட்ட தரத்துக்கு வயசாக போய் இருக்குது. ஓன் யூஸ் மட்டும்தான். ரொட்டேட்டர் என்ன வாங்கலாம்? கோமதி எடுத்துக்கலாம் ப்ரோ, நல்லாயிருக்கும். உங்கள் சைடு எல்லாம் சத்தியமாக நல்லா இருக்குதா பார்த்து எடுத்தேன். இப்போ வர நிறையா கம்பெனி வந்துருச்சு, அதனால் எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க.
அடுத்தது மித்ரன் ப்ரோ, மித்ரன் ரைட் லைஃப் ப்ரோ. அஜித் சூப்பர் கை. அவன் ப்ரோ. எக்ஸைடு கரூர் விஜய் மீட்டிங் நியூஸ் 39. அது இருந்துட்டு போகிறாங்க ப்ரோ. நாம் யார் என்ன சொல்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு நிதானம், எல்லோரும் போய் சேர வேண்டியதான். யாருக்கு தெரியும் அப்படி தான் நடக்கும்னு. ஓகேன்பா. அடுத்தது வந்து இந்த சதுரக்கட்டு ஒரு வண்டியில் பார்த்தோம்ல 5310, அதோட வீடியோ கமெண்ட் சிவம். அவர் சொல்லுகிறார் 5 லட்சமா நமக்கு பேலரே போதும். ஆமாம் ப்ரோ, அது ரேட்டை கேட்டவொன்னே எனக்கே ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சு. 5 லட்ச ரூபா சொல்கிறான் ப்ரோ. அடுத்து சரவணகுமார் சரவணன், இது நல்லதாண்ணா? எங்கே சின்ன இல்லாதெல்லாம் தர முடியாது ப்ரோ. அடுத்தது வில்லேஜ் ஃபார்மிங் கட்டு ப்ரைஸ் நம்ம கட்டு ரேட்டே தான் ப்ரோ, 50 ரூபாயாம் அந்த சதுரக்கட்டு மிஷினுக்கு. அடுத்தது விஜயபாரதி ஜாண்டியர் 5310 4x4 அல்லது வேறு நிறுவனம் ஜாண்டியர் மாடலாக சுராஜ் எது வாங்கலாம் ப்ரோ? எல்லா வண்டியுமே ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுடைய தேவைகள் என்னமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்து போடுங்க நண்பா, நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்து தமிழ் தினம் நாட்டம் எங்கள் ஏரியாவில் இருக்கிறது ப்ரோ. சத்தியமன் கிளாஸ் 2 இருக்கும். கேரளா சைடு இந்த வருதுங்க. வந்து மொத்தமாக இது மிஷின் வச்சு கட்டுனா ப்ரோ என்ன சொல்கிறாருன்னு புரியலையே. அடுத்து மனோஜ் ப்ரோ, ஒரு கட்டுக்கு எவ்வளோ ரேட்? சதுரக்கட்டுக்கும் ஒரு கட்டுக்கு 40 ரூபா தான், 50 ரூபா தான் ப்ரோ. அடுத்து சுந்தரவேல் ப்ரோ, ஃபஸ்ட் டைம் நான் பார்த்து கர்நாடகா ஃபீல்டில். ஓ. செல்வநாதன் 7041 5 லட்சத்துக்கு ஒர்த்தில் ப்ரோ. அது வேணும் நம்ம தான் ப்ரோ. வெறும் நம்ம மிஷினே தான். இதை நாம் சந்து புந்தெல்லாம் ஏறி காட்டுவோம், ஒரு வடப்பரப்புலாம் ஏறுவோம், அதில் ஏற முடியாது. அடுத்தது வேலூர் ரேட்டு தான் எல்லோரும் அதான் கேட்குறான் ப்ரோ. அது கட்டுக்கு 50 ரூபாயா சதுரக்கட்டு. ஓகேவா? லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் அவருக்கு சொல்லுகிறார், இப்படி போட்டு காட்ட கொலை பண்ணுறாங்கல்ல சாமி. ஆமாம் ப்ரோ, அதை என்னென்னா போட்டு வயலையே போட்டு மெதிச்சு எடுத்து போடுறாங்க. நம்ம பேலர் ஓட்டுறதே தான் காடு மெதிக்குதுங்கிறாங்க. ஆனால் போட்டு அந்த சதுரக்கட்டுக்கு போட்டு காட்டையே மெதிச்சு எடுத்து போடுறாங்க ப்ரோ. அந்த லட்சணத்தில் இருக்குது. ஓகேன்பா. அடுத்தது ஒரு கமெண்ட் இருக்குது, அதை மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். இனிமேல் ஓரளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் டக்கு டக்குன்னு படித்து ஓரளவுக்கு கமெண்டெல்லாம் குறைச்சிடணும். ஊருப்பட்ட கமெண்ட் இருக்குது. 1 மாதம் முன்னாடி எடுத்த கமெண்ட்லாம் இன்னும் படித்து முடிக்காத வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம்னா வேலை கழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். மாப்பிள்ளை 2வது செலவு ஓட்டிட்டான். இது ஒரு வயலுக்கோசரம் தான் வந்தோம். இவரும் வந்து 4 நாளாக சொல்லி டென்னி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி மழை போயிட்டுன்னு ஓட்டிக்குவார், இன்னும் யாராச்சும் சொன்னால் எல்லாம் ஒட்டுக்காக ஓட்டிடலான்னு நாங்கள் ஒரு கணிக்கு போட்டால் இவர் என்னங்கிறாரு, வாழை நான் கீரை கணாத்தோன்னு எனக்கு ஒன்று இந்த ஒரு ஐட்டமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? சரி இவளுக்காடு ஓட்டுறமே, இது ஒரு வயல் தானே, ஓட்டி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இல்லை, ஃப்ரீ. சரி இந்த டைமில் வந்து இதை ஓட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு போகிறோம். ஒரு 4 சுற்றி சுற்றினா மாப்பிள்ளை வேலை முடிஞ்சுது. போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்போம். இனிமேல் கமெண்ட் ஓரளவுக்கு பண்ணணும் ப்ரோ. கமெண்ட் ரீட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த சேத்தை 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு 2-3 நாள் பேர் கடைசி கிட்ட வந்துருச்சு. அதை முடித்தா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே முடிஞ்சது. எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. 40-35 நிமிஷம் ஓடி இருக்குது. இதை வந்த கோலிமிக்கு ஓடிச்சு நம்ப. ஓகே நம்ப மீண்டும் ஒரு நல்ல வீடியோ இருந்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். ஓகேவா? இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? 35 நிமிஷம் மகேந்திரா. எவ்வளோ அது? 650 5 நிமிஷத்துக்கு 100 750 ரூபா ஆகுது.